அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து நான் இதை செய்யுங்க, இதுதான் ஹெல்தி, இது பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். எதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் வந்து தப்பு, உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்றத நான் சொன்னதே கிடையாது. ஸோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், அதுவும் முக்கியம் தான் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு சிலர் வந்து சொல்றது என்னன்னா, நான் முன்னாடி நாளே வந்து காய்கறிலாம் வந்து அரிஞ்சு வச்சிருவேன், ஏன்னா காலையில் நான் நேரமாக போகணும். ஸோ வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச்லாம் வந்து நான் குக் பண்ணணும், லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள். பட் சிம்பிள் ரெசிபியாக கூட சமைச்சு நீங்கள் வந்து லஞ்ச் பேக் பண்ணுங்கள். பட் முன்னாடி நாளே வந்து காயெலாம் அன்னைக்கு தேவையான காயெலாம் அரிஞ்சு வைக்கிறதோ இல்லை நீங்கள் ஹெல்ப் யாராச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து வெங்காயம் உளிச்சு வச்சுறது, பூண்டு உளிச்சு வச்சுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அதெல்லாம் கூட கொஞ்சம் அக்செப்டபுளாக இருக்குது. பட் வந்து முன்னாடி நாள்லேயே வந்து நீங்கள் சமைக்கக்கூடிய காய்கறிலாம் வந்து அரிஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா அது 100% எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் கம்மி பண்ண முடியுமோ 100% நீங்கள் கம்மி பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் இப்போ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபேட் சாலுபிள் நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வாட்டர் சாலுபிள் நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணும் போதே நிறையா வந்து கம்மியாயிடும். இதில் வேற நீங்கள் முன்னாடி நாளே வந்து அரிஞ்சு வைக்கிறதோ இல்லை உங்களோட ஃப்ரீ டைமில் வந்து அரிஞ்சு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான செயல். ஸோ அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க. நீங்கள் எப்போ குக் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு 5 minutes 10 minutes தான் ஆகும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நீங்கள் அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி அதை வந்து சமைச்சு ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. ஸோ முன்னாடி நாளே வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது வந்து மிகவும் தவறான செயல். ஸோ அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பண்ணுறது, அதாவது வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறது. ஸோ அது தப்பு. ஸோ அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. வெஜிடபிள்ஸ்லாம் முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு கீரை இது எல்லாமே வந்து முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். ஸோ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் வாஷ் பண்ணுறது தவறு. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, அப்படி வந்து செய்யவே கூடாது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸில் இருக்க நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே கம்மியாக தான் செய்யும். ஸோ தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலி அவைலபிள் ஃப்ரூட்ஸ். எப்போவுமே நான் சொல்கிறது தான். ஸோ உங்கள் ஏரியாவில் விளையக்கூடிய ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சீசனல் வெஜிடபிள்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி இதெல்லாம் வந்து இப்போது மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்டு, தினசரி சந்தையிலலாம் வந்து தாராளமாக விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைக்காத ஏதாச்சும் வெஜிடபிள் நீங்கள் ட்ரை பண்ணணும், நீங்கள் சாப்பிடணும்னு விரும்புகிறீங்கன்னா நீங்கள் வாங்குங்க, வேண்டானே நான் சொல்லலை. இப்போ பட்டாணிலாம் நம்ம ஊரில் வந்து நார்மலாக கிடைக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரோசன் பீஸ் இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. நல்ல ஃப்ரோசன் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அதுவும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னா ஃப்ரெஷ் ஃபுட்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு வந்து நம்ம கன்சியூம் பண்ணணும். ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து காய்கறிகள்லாம் வளர்த்துவாங்க. பட் இப்போ வந்து இந்த இடம் பிரச்சனைனால, சின்ன இட பிரச்சனைனால நம்ம வந்து கடையில் மார்க்கெட்லாம் வாங்கிட்டு இருக்கோம். இன்னுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஃபுட்டெல்லாம் இருக்கிறது, வெஜிடபிள்ஸ் இருக்கிறதெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா நம்மளோட பாடிக்கும் வந்து அதோட நியூட்ரியன்ஸ்லாம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ கிடைக்குதோ அதை வந்து வாங்கி கன்சியூம் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 டிப்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த டைம்லும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பாங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், நன்றி, வணக்கம்.